Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது IB பியூரோல இருந்து IBன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டெலிஜென்ட் பியூரோ. அதுல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான வேலை. ஓகேவா? அதை பத்தி அதோட டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் फ्रेंड्स. ஓகேவா? வாங்க நம்ம பார்த்தலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம. ஓகேவா? இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு வேலை. ஓகேவா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அதுக்கான வேகன்சி அலாட் பண்ணியிருப்பாங்க. இது ஓவராலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கும். அதோட டீட்டெயில் எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து 2022, அதாவது லாஸ்ட்டில் வர வேண்டியது. ஓகேவா? லாஸ்ட் இயர்லேயே லாஸ்ட்டில் வர வேண்டியது தாமதமானனால இப்போ விட்டுருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்ததும் அதே மாதிரி செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவும் ஆன போஸ்டிங் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கானது கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நிறையா இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு அதோட போஸ்டிங் லெவல்லாம் கொடுத்துருவாங்க. ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது 1670 கிட்ட இருக்குது வேகன்சி மொத்தமாக. ஓகேவா? இது எல்லா ஊர்லேயும் தனித்தனியாக இருக்குது, தனியாக. ஓகேவா? இப்போ நம்ம மெயினானது பார்க்கும்போது கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதோடது ஜாப் எப்படி இருக்கும், அந்த இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டு, நம்ம சென்னைக்கு என்ன எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறதுல இது வந்து குரூப் சி இதில் வரும். ஓகேவா? குரூப் சியில் நமக்கு வந்துடும். நான் கெசட்டர்லையும் நான் மினிஸ்டரில் வரக்கூடியது தான் இந்த இது. ஓகேவா? இந்த இது வர்றதெல்லாம் குரூப் சி கேட்டகரியில் வரக்கூடியது. ஓகே, எம்டிஎஸ் அது ஜென்ரலில் எடுக்கக்கூடியது. இதோட ஸ்பே ஸ்கேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,700 69,100 வரைக்கும் கிடைக்கும் மேட்ரிக்ஸ். இது பேசிக்கானது. ஓகேவா? அலௌன்ஸ் அடுத்த அலௌன்ஸ் வரும். நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்க அலௌன்ஸ் அடிஷ்னல் அது. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு அடிஷ்னல் கிடைக்கும். லெவல் 1 இது வந்து லெவல் 3 கேட்டகரியில். லெவல் 1ல் பார்க்கும்போது 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இது இல்லாமல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அலௌன்ஸும் தனியாக இருக்கும். அந்த அலௌன்ஸ் எப்படின்னா, இப்போ ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலௌன்ஸ் சொல்லி 20% தருவாங்க, பேசிக்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி கேஸ் காம்பன்சேஷன் வந்து டியூட்டி உங்களுக்கு ஹாலிடேஸ் டைமில் நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா 30 நாளைக்கு ஒரு தடவை ஹாலிடே, இந்த மாதிரி இதெல்லாம் அதில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன அலௌன்ஸ் இருக்கோ அது எல்லாமே அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் உள்ளது. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். 10th பாஸ் இருந்தால் போதும். அதுக்கு ஈக்குவலான ஒன்று படிச்சிருந்தா போதும். அவ்வளோதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து டிசரபிள் குவாலிஃபிகேஷன், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 27 வயசு கீழே இருக்கணும். ஓகேவா? அது அதிகமாக போகக்கூடாது. அதே மாதிரி இங்கே 18லேருந்து 25 இயர்ஸ் வேறு இருக்கணும். அது க்ளோசிங் டேட்லேருந்து. ஓகேவா? அது மினிமம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் லிமிட், அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் இதுக்கு இருக்குது, எலிஜிபிள் தான். இப்போ எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸு. ஓகேவா? மற்றவங்களுக்கு ஓபிசி அவங்களுக்குலாம் 3 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே இந்த எல்லாத்துக்கும் நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கடுத்து முக்கியமாக பார்க்கும்போது இந்த எக்ஸாம் தான் நமக்கு தேவை. அது எந்த மாதிரி இருக்கும், 10th லெவல்னு சொல்லிட்டாங்க. 3 பேப்பர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1ல் நீங்கள் பார்க்கும்போது ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்கும். அதே மாதிரி அதாவது மேக்ஸ் ரீசனிங் சொல்கிறோம்ல, அதே மாதிரி இங்கிலீஷு, ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் வரும். இதில் குறிப்பாக 1 hour கொடுப்பாங்க, 100 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு மார்க்குக்கு. ஓகே, 5 பார்ட்டாக கொடுப்பாங்க, 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் 1 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/4 தந்துருவாங்க. நெகட்டிவ் மார்க் நம்ம தவிர ஏதாவது பண்ணிட்டோம்னா அது 1/4 நம்ம எடுத்துருவாங்க, மார்க்கு ரெடியூஸ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு பேப்பர். செகண்ட் பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கல் லாங்குவேஜில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அது 40 மார்க்கு, 1 ஹவருக்கு டைம் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து டயர் 3ல் நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து ஸ்பீக்கிங் தான். நீங்கள் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு பேச சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு 10 மார்க் தருவாங்க. ஓகே, அது மட்டும்தான். அடுத்து வந்து டயர் 3ல் நீங்கள் 3லேயும் அடுத்து அதுலேயும் இன்டர்வியூ பர்சனல் ஸ்கில்லும் தனியாக வந்துடும். அதுக்கு மொத்தம் 50 மார்க். ஓகே, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். www.gov.in அல்லது www.ncs.gov.in இந்த இதில் போய் நீங்கள் அப்ளோட் பண்ணிக்கலாம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 21
2023 10 பிப்ரவரி 2 அதாவது 10th பிப்ரவரி வரைக்கும் இது இருக்கும். ஓகேவா? இது அந்த டயத்துக்குள்ள நீங்க ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? மினிமம் வந்து 10th தான், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் நீங்க பார்க்கும்போது அது எக்ஸாமுக்கு 50 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்லி 450 ரூபா வாங்குறாங்க. மொத்தம் 500 ரூபா கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேவா? அந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து கம்மியா இருக்கும், இல்லாம இருக்கும். மற்ற எல்லாருக்குமே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது காமனா, இதுதான் மெயினான முக்கியம். இதுதான். அடுத்தது நம்ம கொடுத்துருக்குது என்ன, இது ஆன்லைன்ல பண்ணக்கூடிய டேட்ஸு நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது. ஆஃப்லைன் ஆன்லைன்ல பண்ணலாம் பேமெண்ட்டு. இதில் முக்கியமாக வேற என்ன முக்கியமானது, இதுதான். 14/2/23 முடியணும் எல்லாமே, பேமெண்ட் எல்லாமே முடிக்கக்கூடியது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி க்ளோசிங் டேட்டு 10 பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணணும். MHA.gov.in தான் பண்ணணும். மற்றதெல்லாம் முக்கியமானதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எந்த சென்னையில் நமக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இருக்கும்போது 1600க்கு மேலே இருக்கு வேகன்சி. நீங்கள் எல்லா இதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ நமக்கானது சென்னை பார்க்கலாமா? அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு, சென்னை. சென்னையில் ஒரு தமிழ். ஓகேவா? அங்கே இருக்கு இல்லையா? இதில் பார்க்குற போது உங்களுக்கு இது ஒரு 56, MTSல 2 இருக்குது. அது வந்து யூஆரில். ஓபிசியில் வந்து 19, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல 19 இருக்குது. இதில் வந்து எஸ்சியில் வந்து 23, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸ்ல வந்து 9. இது மொத்தம் பக்கம் 108 இருக்குது. அது இல்லாமல் MTS ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு 5. ஓகேவா? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே உங்களுக்கு 1675 கிட்ட வருது. ஓகே? இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் மெயின். இது மினிமம் 10வது தான். ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆக முடியும். இதுக்கான அந்த இதில் இருக்கிற சிம்பிளானதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகங்கள் இருந்தாலும் இதில் இருக்கிற நமக்கு ரீசனிங், மேக்ஸு, ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? மிஸ் பண்ணிடாமீங்க, முயற்சி பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இதில் ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட உடையது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டேட் வந்து 10 பிப்ரவரி. ஓகே? 10th. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.